2024 ஆண்டு வந்திருக்கிற 5வது கேள்வியை பாருங்க. 2024 வந்திருக்கக்கூடிய 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்குற்றியில் ஒரு குண்டு பட்டு அதனிலே பதிந்து கொள்கின்றது. இது ஏற்கனவே வந்திருக்குதானே, நீ பாஸ் பேப்பரை செஞ்சிருந்தா தான் உனக்கு தெரியும். பாஸ் பேப்பரை செய்யாமல் இது எப்படி உனக்கு தெரிய போகுது? ஏற்கனவே இதை மாதிரி கேள்விகள் வந்திருக்குது. ஒரு குண்டொண்டு உள்ளுக்கு சுடப்படுது, உள்ளுக்கு ஒரு சுடப்படுதுன்னு சொன்னால் இது வேகத்தில் வருதுன்னு சொன்னால் இதில் என்ன செய்ய போகுது? உள்ளுக்கு ஒரு மரக்குற்றின்னு சொன்னால் உள்ளுக்கு அப்படி என்ன செய்யுது? புதைச்சிட்டு அப்படியே உள்ளுக்கு போகுது. இப்படியோ கொஞ்சம் தூரம் போகும், கொஞ்சம் தூரம் போய் இதுக்குள்ளே அப்படியோ நின்றும். அந்த குண்டு என்ன செய்ய போகுது? அப்படியோ போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்ற போகுது. இது எப்படி போய் நிற்கிது? இதுக்குள்ளே போகக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குண்டு இதுக்குள்ளே போகக்குள்ள என்ன செய்ய போகுதுன்னா, இதுக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்க போகுது. இந்த மரக்குற்றிக்கு என்ன செய்ய போகுது? ஒரு விசை ஒன்று கொடுக்க போகுது, உராய்வு ஒன்று கொடுக்க போகுது. எஃப்னு சொல்லி ஒரு உராய்வு ஒன்று தொழிற்பட போகுது. இந்த மரக்குற்றியால் இந்த குண்டுக்கு ஒரு உராய்வு விசை ஒன்று தொழிற்பட போகுது. எஃப்னு சொல்லி இந்த திசையில், எதிர் திசையில். என்னது? இதுவும் ஒரு தாக்க மறுதாக்க சோடி. தாக்க மறுதாக்க சோடின்னு சொன்னால் இப்போ விளைவில் விசையாக இந்த இடத்துல என்ன விளைவில் விசையாக என்ன இருக்க போகுது? பூஜ்ஜியமாக இருக்க போகுது. விளைவில் விசை பூஜ்ஜியமாக இருக்க போகுது. இப்போ புற விசை இதில் தொழிற்படுதா? இந்த பொருளில் மொத்த தொகுதியில், இந்த மொத்த தொகுதியில் புற விசை எங்கேயாவது தொழிற்படுதா? ஆரம்பத்தில் ஒரு விசையும் இல்லை, ஆரம்பத்தில் ஒரு விசையுமே இல்லை, புற விசை. இங்கே அடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றிக்கு என்ன செய்யுது? குற்றிக்கு ஒரு விசோண்டு இந்த குண்டு கொடுக்குது. குற்றிக்கு ஒரு விசோண்டு என்ன செய்யுது? குண்டு கொடுக்குது. எஃப்ங்கிற ஒரு விசோண்டு கொடுக்குது. உராய் விசை தான் இது, உராய் விசை தான் கொடுக்குது. ஏன்னு சொன்னால் குண்டு உள்ளுக்கு போகக்குள்ள அந்த இயக்கத்தை தடுக்கும். என்னது? குற்றி இயக்கத்தை தடுக்குது. அந்த இயக்கத்தை தடுக்கிறது அந்த உராய் விசை. இந்த உராய் விசை இதில் எப்படி தொழிற்பட்டுச்சுன்னா குற்றியில் இந்த பக்கம் தொழிற்பட போகுது. 2 தாக்க மறுதாக்க சோடிங்கிறதால இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகி விளையுள் என்ன வரப்போகுது? விளையுள் பூஜ்ஜியமாக இருக்க போகுது. விளையுள் பூஜ்ஜியம்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு விசை ஒன்று கிடைக்குதா? எக்ஸ்ட்ரா விசைன்னு சொன்னால் புற விசை ஏதாவது கிடைக்குதா? புற விசைன்னு சொன்னால் தாக்க மறுதாக்கம் இல்லாமல் நம்ம கொடுக்குறது, நம்ம அப்ளை பண்ணுறது, நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி ஏதாவது விசை இருக்குதா? இந்த இடத்துல இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லலாம், முதலாவது உந்தம் என்ன செய்யப்படும்? புற விசை இல்லாட்டி உந்தம் காக்கப்படும். இரண்டாவது விஷயம் சொல்லலாம், என்னது? மொத்த சக்தி காக்கப்படும். அப்போ மொத்த சக்தி காக்கப்படும். எந்த ஒரு இதுலேயும் வந்துட்டு இயக்கத்திலேயும் வந்துட்டு என்னது? மொத்த சக்தி காக்கப்படும். இந்த இடத்துல ஆரம்ப இயக்க சக்தி ஒன்று இருந்துச்சு, ஆரம்ப இயக்க சக்தி ஒன்று இருந்துச்சு. உராய்வினால் என்ன செய்யுது? சக்தி இழக்கப்படுது. உராய்வினால சக்தி இழக்கப்படுது. சக்தி இழக்கப்பட்டு என்ன செய்யுது? ஆரம்ப இயக்க சக்தி என்ன செய்யுது? குறையுது. ஆரம்ப இயக்க சக்தி குறையுது. ஆனால் மொத்த இயக்க சக்தி என்ன செய்யுது? மாறல. அந்த இழக்கப்பட்ட சக்தி என்னையாக மாறுது? உராய்வினால் செய்யப்பட்ட வேலையாக மாறுது. இழக்கப்பட்ட சக்தி என்னையாக மாறுது? உராய்வினால் செய்யப்பட்ட வேலையாக மாறுது. இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு எஸ்ஏல தேவைப்படும். இதை வச்சு ஒரு எஸ்ஏ ஒன்று உருவாக்கலாம். அப்போ இதை நல்லா வழங்கி கொள்ளும். என்ன செய்யுது? இதில் இழக்கப்பட்ட இயக்க சக்தி என்னையாக மாறுது? செய்யப்பட்ட வேலையாக மாறுது. செய்யப்பட்ட வேலையாக மாறுது. இப்போ அதில் கேட்குற கேள்வி பாருங்க. முதலாவது, ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி மோதுகைக்கு வழிதானதாகும். அப்போ உந்தம் வந்துட்டு காக்கப்படும் தானே. அப்போ முதலாவது சரிதானே, ஏ கூற்று. இரண்டாவது பாரு, சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வழிதானது. சக்தி காப்பு மொத்த சக்தி காக்கப்படும் தானே. அப்போ சக்தி காப்பு விதியும் போடலாம் தானே. அப்போ இரண்டாவதும் சரி. மூணாவது, மோதுகை காரணமாக தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படுகின்றது. மூணாவது சொல்றாரு தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தி, தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தி என்ன செய்யுது? இழக்கப்படுகின்றார். ஆரம்பத்தில் ஒரு இயக்க சக்தி இருக்குது, ஆரம்பத்தில் இதில் ஒரு இயக்க சக்தி இருக்குது, 12mv வர்க்கம்னு வச்சுக்க. இதில் 12mv வர்க்கம்னு வச்சா இறுதியில் இதுக்கு ஒரு வேகம் கிடைக்க போகுது. இந்த இதுக்கு வந்துக்கிட்டு என்ன செய்ய போகுது? மோதலுக்கு பிறகு இதுக்கு ஒரு வேகம் கிடைக்க போகுது. இதுக்கு ஒரு v1 வச்சுட்டாலும், இதுக்கு v1 வச்சுட்டாலும் இதில் இயக்க சக்தி, இதில் வேகம் வந்துக்கிட்டு இதில் வேகத்துக்கு சமனாக இருக்குமா?
இதில் வேகத்துக்கு சமனாக இருக்குமா? இது மிக சின்னதாக தான் இருக்க போகுது. மோதிரத்தால் இது என்னது? உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சின்ன ஒரு வேகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மிக சின்ன வேகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ இயக்க சக்தி என்ன செய்ய போகுது? இழப்பொண்டு ஏற்படுது. வேகம் குறையிறதால இயக்க சக்தியில் என்ன செய்யுது? தொகுதியில் இழப்பொண்டு ஏற்படுது. அந்த இழப்பு என்ன மாறுது? அந்த இழப்பு என்ன மாறுது? உராய்வினால் செய்யப்பட்ட வேலையாக மாறுது. உராய்வினால் செய்யப்பட்ட உராய்வு தேய்ச்சிக்கிட்டு போகிறதா உள்ளுக்கு என்ன செய்ய போகுது? தேய்ச்சிக்கிட்டு போகும். உள்ளுக்கு அந்த பொத்துக்கிட்டு போகிறதால என்ன செய்ய போகுது? ஒரு சக்தி ஒன்று கொடுக்கணும். உள்ளுக்கு சும்மா போகலாமா? லேசில் போகலாமா? அந்த பொத்துக்கிட்டு ஒரு சக்தியை கொடுத்து தான் போகணும். அது என்னது? இங்கே இருக்கிற இயக்க சக்தி, தொகுதியில் இயக்க சக்தியை யூஸ் பண்ணி தான் அது போகுது. அதால் என்ன செய்யுது? இயக்க சக்தி வந்துட்டு இந்த இடத்துல தொகுதியின் இயக்க சக்தி குறையுது. தொகுதியின் இயக்க சக்தி என்ன செய்யுது? குறையுது. இதுக்கு ஒரு v1 வேகம் இருக்க போது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் என்ன செய்ய போகுது? இதுக்கும் v2ங்கிற ஒரு வேகம் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஆனால் இந்த வேகத்துக்கு சமனாக இருக்குமா? இது மிக சின்னதாக தான் இருக்க போகுது. உள்ளுக்கு போகிறதால மிக சின்னதாக தான் இருக்க போகுது. இதுவும் என்னது? மிக சின்னதாக தான் இருக்க போகுது. இது ரெண்டோட கூட்டுத்தொகையோட வர்க்கமும் கூட இதுக்கு சமனாக வர மாட்டுச்சு. அவ்வளோ சின்னதாக இருக்கும். அப்போ இயக்க சக்தி என்னது? மிக சின்ன ஒரு இயக்க சக்தியாக இருக்க போகுது. இதில் இயக்க சக்தியோட இதில் இயக்க சக்தி சின்னதாக தான் இருக்க போகுது. அதால் என்ன நடக்க போகுது? சக்தி இயக்க சக்தி இழப்பொண்டு ஏற்படுது. அப்போ சி கூற்று என்னது? சரி. அப்போ ஏ கூற்றும் சரி, பி கூற்றும் சரி, சி கூற்றும் சரி. அப்போ ஏபிசிங்கிற ஒரு ஆன்சரை நீங்கள் எடுக்கலாம். ஏபிசிங்கிற ஆன்சர் 5வது ஆன்சரை நீங்கள் எடுக்கலாம்.